என்ன எங்கடா கூட்டு பாருங்க விடுங்கடா. நான் திரையுலகத்துல நிறைய சாதிக்கணும்டா. என்ன விடுங்கடா. ஐயோ ஒரு கலைஞனை இப்படி பண்ணாதீங்கடா. இந்த பாவம் சும்மா விடாதடா. நான் பிறவி கலைஞன்டா. என்ன ஏன்டா ஐயோ கச்சர்ல ஏத்துறாடுங்களே. டேய் நான் இன்னும் திரையுலகத்துக்கு நிறைய செய்யணும்டா. செஞ்சு முத்து இந்த வரைக்கும் போதும். ஒரு கூடை சன்லைட், ஒரு கூடை மூன்லைட், ஒன்றாக சேர்ந்தால் அதுதானே என் வாய்ட். அப்பா அம்மாவை சக்கருப்பே, இப்போ நான் சக்கச்சவப்பே, எப்போதும் பச்சை தமிழன், இப்போ நான் வெள்ளை தமிழன். அரே பையா, அரே பையா. क्या है? कौन है? I am coming सेंजी सेंजी. क्यों है यहाँ? गाड़ो कुइल. लो लो यहाँ जाओ. यहाँ काम नहीं तुम्हारा. यहाँ. அம்மா कोई है जानता तुमको? अरे भैया भैया இவர் யார் தெரியுமா? இவரை நான் தான் வர சொன்னேன் நம்பி. मैं नहीं जानता इसको. इसका नहीं आना है. இவர் யார் தெரியுமா? No no no. प्रॉब्लम செஞ்சி முத்து. No 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 इधर नहीं. गाड़ो कुइल. यहाँ नहीं जाओ. அம்மா சிலுக்கு. அடியே மன நில்லு நாணிக்காதடி. ஐயோ சார் வாங்க சார் போலாம். சார் என்ன பார்த்தா உங்களுக்கு எந்த பாட்டும் தோணலையா? அந்த அறிவிப்போம் அன்ப தருவாளே, வாங்க சார், எந்த அறிவிப்பும் இன்றி தொடுவாளே. வாங்க, நீ வாங்க. தும்புடி தும்புடி தும்புனா நல்ல சகுனங்கள் உண்டாயிடும். உண்டா உண்டா வாங்க சார் வாங்க. ஆ. எல்லா சகுனத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் ஆமா சார். ஆமா நல்ல சகுனம் தான், நல்ல சகுனம் தான். ஆஹா ஆஹா இதெல்லாம் எனக்கா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. வாங்க சார், இன்னும் எதிர்பார்க்காதது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க. அப்படியா? ஆமா. நீ வரியா? வாங்க வாங்க. வா, வா, வா. மைல்ஸ்டோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மீடியாவுக்கு வந்திருக்கிறது யாருன்னா மதுரை முத்து மாமா, ஜிபி முத்து சித்தப்பா, நம்ம செஞ்சி முத்து அவர்கள் தான் வந்திருக்காங்க. ஆமா இவங்கெல்லாம் யாரு? யோ உன்னெல்லாம் தனியாக சொன்னா யாருக்கும் தெரியாதியா, அதனால தான் அவங்க கூடலாம் சேர்த்து சொன்னேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சார் செஞ்சி முத்து சார், சார் செஞ்சி முத்து சார், இன்ஸ்டா இளவரசரே. அதெல்லாம் இருக்கட்டும், உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கிறேன். ஏன் சார் நான் என்ன பண்ணேன்? உன்னை பார்க்கணுன்றதுக்கோசரம் நீ கூப்பிட்டியன்றதுக்கோசரம் காலையில 5 மணிக்கு எழுந்தி செஞ்சியில பஸ்ஸை பிடிச்சி செஞ்சில இருந்து பெருங்குளத்தூர் வந்து பெருங்குளத்தூர்ல இருந்து தாம்பரம் வந்து தாம்பரத்துல இருந்து நீ கூப்பிட்ட இடத்துக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து கேட் வாசல்ல நின்னா அந்த செக்யூரிட்டி என்ன செவுளு வேலையை அடிக்கிறான். ஆள் வச்சு அடிக்கிறியா கூப்பிட்டு? சார் அவர் ஒன்றும் செக்யூரிட்டிலாம் கிடையாது. அவரும் ஒரு காலத்தில் பெரிய செலிபிரிட்டியாக இருந்தவர் தான். இன்னைக்கு அதெல்லாம் வேணான்னு விட்டுட்டு உழைச்சி சாப்பிடணும்னு முடிவு எடுத்து அவர் செக்யூரிட்டியாக நிற்கிறாரு. லூசு பையன். அவனுக்கு இந்த சோசியல் மீடியாவோட அருமெல்லாம் தெரியல. தெரிஞ்சதால தான் நான் உள்ள அவர் வெளியே. அவர் வெளியில இருக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னோட வேலையை பத்தி கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. காலையில எழுந்திருப்பேன். எழுந்த உடனே இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அப்படியே மதியானமா ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அப்படியே நைட் ஆயிடும். யூடியூப்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. மேடம் கொஸ்டினுக்குள்ள போலாம். கொஸ்டினுக்குள்ள. வணக்கம் செஞ்சி முத்து. வாழ்க வளமுடன். நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க தான் சோஷியல் மீடியால ஊதாட்டத்தனம் பண்ணிட்டு நாசமா போயிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். மேடம் கொஸ்டினுக்குள்ள போலாமா? அது என்ன செஞ்சி முத்து? பல பேருக்கு செஞ்சு இருக்கேன் மேடம். யோ இந்த மாதிரி அசிங்கமா பேசுற வேலைலாம் வச்சுக்காத. அதாவது பல பேருக்கு தானம் செஞ்சிருக்கேன், தர்மம் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து மக்களா எனக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க. யாரு நீ? கர்ணன் பரம்பரை மேடம். காஞ்சி போன பரம்பரை மாதிரி இருந்து நீ கர்ணன் பரம்பரையா? கொஸ்டினுக்கு போலாமா? ஓகே, உங்களோட ரோல் மாடல் யாரு? ஜிபி முத்து மேடம். யோ ஸ்டார்டிங்ல ஜிபி முத்து யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். இப்போ உன ரோல் மாடல் ஜிபி முத்தா? கொஸ்டினுக்குள்ள போலாமா? சரி, இந்த அப்துல் கலாம், ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரோல் மாடலா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? அவங்களாம் யார் மேடம்? அவங்கெல்லாம் யாரா? உன்கிட்ட போய் அப்துல் கலாம் ஐயாவை பத்தி கேட்டல்ல, என்னை என் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும். அப்படியே தப்ப உணர்ந்து நீங்க செஞ்சுக்கிறதுனா எனக்கு சந்தோஷம் மேடம். சரி போலாமா கொஸ்டின்குள்ள? போலாம் மேடம். ஜிபி முத்துவை பார்த்து நீங்க எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? மேடம் அதுவா, அவர் ஒரு வீடியோவுல வேட்டியை தூக்கி கட்டுவார் மேடம். அந்த கட்டுறதை 10,000 வியூஸ் போயிருச்சு மேடம். அதை பார்த்து நானும் அவர் மேல இன்ஸ்பயர் ஆயிட்டேன் மேடம். தேங்க்யூ. யோ என்ன வந்ததுல இருந்து சும்மா போன் நோண்டிட்டே இருக்க கூட போன. ஐயோ விடுங்க மேடம். நடிச்சு மேடம்.
மேடம் இந்த செல்போன்ல தான் என் நாடி நரம்பு புத்தி எல்லாம் இருக்கு மேடம். இதை புடுங்கினீங்கன்னா எல்லாம் வழிச்சிட்டு போடும். A few moments later. மேடம் முன்னாடியே ஒரு வாட்டி உங்க செல்லை பிடிக்கிட்டீங்க, கொடுத்துருங்க. ஐயோ இதை பிடிங்கினா என் உயிரே போயிடும் மேடம். மக்களே மக்களே இங்க பாருங்க, ஒரு கலைஞனை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு என் செல்லெல்லாம் பிடுங்குது. இங்க பாருங்க, இந்த பாப்பா யாருன்னு தெரியல, இந்த பாப்பா இன்டர்வியூக்கு கூப்பிட்டு என் செல்லெல்லாம் பிடுங்குது. ஐயோ இவன் வேற வரான். மக்களே பாருங்க பாருங்க. நேயர்களே, செஞ்சிமுத்துக்கு செய்ய வேண்டியது கொஞ்சம் இருக்கு. இனிப்புல காத்துருங்க. என்ன ஒண்ணுமே கேட்கல, எப்படி உயிரோட இருக்கான் அவன்? யாரா நீ? கொக்கிய மாட்டுங்க டாக்டர். நான் பைத்தியமா இவன் பைத்தியமான்னு தெரியலையே. நீ எவ்வியா கேக்குது? இது மைக்கு டாக்டர். மேடம் நல்லா செக் பண்ணிட்டேன். இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமாம் மேடம், இவன் உடம்புல இருக்க ஹார்மோன் செல் எல்லாமே செல்ஃபோன் கடுமையாக இருக்கு. இவனை மட்டும் வெளில விட்டா மக்களுக்கு பெரிய ஆபத்து. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். டாக்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நான் செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றினேன் பட்டா. சார்ஜ் இதுனா ஏற்றிட்டு வைக்கணும் சார்ஜ். கம்ப்யூட்டர்ஸ் வாங்க. கமான் 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 கமான். ஐயோ என்ன எங்கடா கூட்டு வரீங்க? உடுங்கடா, நான் திரையுலகத்துல நிறைய சாதிக்கணும்டா. என்ன உடுங்கடா. ஐயோ ஒரு கலைஞனை இப்படி பண்ணாதீங்கடா. இந்த பாவம் சும்மா விடாதடா. நான் பிறவி கலைஞன்டா. என்ன ஏன்டா ஐயோ கச்சர்ல ஏத்துறானுங்களே. டேய் நான் இன்னும் திரையுலகத்துக்கு நிறைய செய்யணும்டா. செஞ்சிமுத்து இந்த வரைக்கும் போதும். டேஸ்டே போவோம். 9 மணில இருந்து காலையில என்னுடைய லைவுக்காக மக்கள் எல்லாம் காத்துல இருப்பாங்கடா. நான் லைவ் போடணும்டா. என்ன தயவு பண்ணி விடுங்கடா. நான் வரமாட்டேன். ஐயோ சிங்கத்தை கொகைக்குள்ள அடைக்கிறானுங்களே. ஐயோ என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. டேய் அநியாயமா ஒரு கலை மகனை இது மாதிரி சாகடிக்காதீங்கடா. ஐயோ காப்பாத்துங்க மக்களே மக்களே. திரும்பவும் நான் வருவேன், உங்களை சந்திப்பேன். இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவுல வருவேன். நான் லைவ் வீடியோலாம் போட்டுடா. என்ன எங்கடா கூட்டு போறீங்க? இறக்கி விடுங்கடா. டேய் 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 லைவ் ஐசியூல போடலாம். ஐசியூ. இனிய திருமக்களே, உங்கள் பாசத்துக்குரிய கிராமத்து ராஜா பேசுகிறேன். கள்ளிக்காட்டில் கில்லி ஆடிய கைகள் இன்று செல்லோடு மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் வைரலாக வேண்டும் என்ற பெயரில் இவர்கள் அடிக்கும் கூத்தை வார்த்தையில் சொல்ல முடியாது. பல குடும்பங்களை பிரித்ததும் செல்தான். பல பேரை குடும்பஸ்தன் ஆக்கியதும் இந்த செல்தான். இந்த பைத்தியங்களுக்கு வைத்தியம் கிடையாது என்றாலும் இவர்களை வெளியில் விட்டு வைப்பது நமக்கு ஆபத்து என்பதால் இவர்களை வார வாரம் இன்டர்வியூக்கு வர வைத்து மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்கள் பாசத்துடன் கிராமத்து ராஜா.